தளபதி 69 படத்தில் விஜய்க்கு ஜோடியாகும் சமந்தா. திருவிழா மாதிரி எந்த விழாவை கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நடிகர்களின் பிரம்மாண்டமான படங்களை ஆரவாரத்துடன் கொண்டாடும் அளவிற்கு சினிமாவின் மோகம் அதிகரித்து விட்டது. அதிலும் ரசிகர்கள் அவர்களுடைய ஹீரோக்களின் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதுதான் எங்களுக்கு தீபாவளி என்று பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் கொண்டாடும் அளவிற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதற்கெல்லாம் உச்சகட்ட நாயகனாக இங்கே ஆட்டம் ஆடுவது தளபதியின் படங்கள் மட்டுமே. இவர் கடைசியாக நடிக்க போகும் தளபதி 69 படத்துடன் சினிமாவிற்கு பிரேக் விட்டு விடுவேன் என்று கூறிய நிலையில் அனைவருமே கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கிறார்கள். விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அனைத்து திரையரங்கிலும் வெளிவர இருக்கிறது. இதனை அடுத்து நடிக்க போகும் தளபதி 69 படத்திற்கான அப்டேட்டை எதிர்பார்த்து கொண்டு ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வந்த தகவலின்படி தளபதி 69 படத்தை இயக்க போவது இயக்குனர் வினோத். இவர் எந்த நேரத்தில் யாருக்கு வெற்றியை கொடுப்பார் என்று யூகிக்கவே முடியாது. ஏனென்றால் இதுவரை இவர் கொடுத்த படங்கள் ஏற்றம் இறக்கமாகத்தான் வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் கடைசியாக நடிக்க போகும் தளபதி 69 படத்தை எப்படி கொண்டு போவார் என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அத்துடன் இதில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா அல்லது கீர்த்தி தான் இருப்பார் என்று பலரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் விஜயின் வெற்றி நாயகிகள் மற்றும் ஃபேவரட் ஹீரோயின் என்ற லிஸ்டில் இவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் தற்போது தளபதி 69 படத்தில் த்ரிஷாவும் இல்லை, கீர்த்தியும் இல்லை என்று சொல்லி வேற ரூட்டுக்கு அடித்தளம் போட்டுவிட்டார். அந்த வகையில் தற்போது வெற்றியை பார்க்க முடியாமல் துவண்டு போய் இருக்கும் நடிகை சமந்தாவுடன் தளபதி 69 படம் உருவாக போகிறது. இப்படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்க போகிறார். மேலும் இவர்கள் கூட்டணியில் உருவாக போகும் படத்தை KVN புரொடக்ஷன் தயாரிக்க போகிறது. எது எப்படியோ விஜய் கடைசியாக எடுத்து வைக்க போகும் படத்தில் நிச்சயம் சிக்ஸர் அடிக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.